இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாவல் மரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நாவல் பழம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். மழை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதான் பழுகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அது பழுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுதான் நமக்கு கிடைச்சதுலேயே ஹையஸ்ட் பழம். அதனால் இந்த பகவதி அம்மன் மலைக்கு இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துட்டுருக்கும். சலிக்காத ஒரு இடம்னு சொல்லலாம். எத்தனை தடவை வந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வியூ எல்லாமே. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குரங்குகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே படுத்துட்டாங்க. படுத்த உடனே தூங்கிட்டாங்க. அப்படி வரும் இங்கே காற்று. நாகப்பழம் சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு சோகமாக இறங்கி வந்துட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது நாகப்பழம் ஒரு இடத்துல. இதுவும் மலைக்கு மேலேயே தான். நாகப்பழத்தை இந்த மாதிரி யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். நாங்கள் அந்த காலத்தில் எந்த புண்ணியம் பண்ணி இதுக்காக தான் முக்கியமாக இங்கே வந்தோம். கிடைச்சிருச்சு, செம ஹாப்பி. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பகவதி அம்மன் மலையில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு கீழே இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.